ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம். நம்ம வீட்டு வேலைகளை ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப பெர்ஃபெக்டாகவும் முடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் பார்க்கலாம். கூடவே சேர்த்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நிறைய கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் நாம் மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை வாரத்துக்கு ஒரு தடவையோ இந்த மாதிரி மளிகை சாமான் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இதை நாம் கொஞ்ச நாள் கழித்து பார்க்கும்போது நிறைய பூச்சி, வண்டு, எறும்பு இந்த மாதிரியெல்லாம் வந்து அதில் மேய்ஞ்சிட்ருக்கோம். மளிகை சாமான் வாங்கி இந்த மாதிரி ஒரு பெரிய பக்கெட்டில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிறது எல்லாமே பழைய பொருட்கள். இதே மாதிரி புதிய பொருட்களை நிறைய வாங்கியிருக்கிறேன். எப்போவுமே நாம் பழைய பொருளை வெளியே எடுத்துட்டு புதுசாக மட்டும்தான் உள்ளே வைக்கணும். வினிகர் மிக்ஸ் பண்ண தண்ணியில் இந்த துணியை கொஞ்சம் முக்கிட்டு இந்த பக்கெட்டை நல்லா இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். நிறைய அழுக்கு இருக்கும். இந்த மாதிரி லைட்டாக தொடச்சி எடுத்துக்கலாம். நல்ல தண்ணியில் கழுவிட்டு காய வச்சு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா தொடச்சிட்டேன்னா இப்போ நாம 2 வேப்பிலை கொத்துகள் இந்த மாதிரி போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் பட்டை, கிராம்பு போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பூச்சிக்கு தொல்லைகள் வராது. கூடவே 2 வரமிளகாவும் போட்டுக்கலாம். இப்போ நாம பொருட்களை எல்லாம் அடுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பொருட்களை எல்லாம் எடுத்து அடுக்கி வைக்கும்போது இதில் பூச்சி, வண்டு இந்த மாதிரி தொல்லைகள் எல்லாம் வராது. அதே மாதிரி பொருட்களை அடுக்கி வைக்கும்போது கூட வரமிளகா, கொஞ்சம் வேப்பிலைகளை நம்ம போட்டு வைக்கணும். இப்போ நம்ம பொருட்களை எல்லாமே இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். பழைய பொருளை நம்ம எடுத்துட்டு புதுசு மட்டும்தான் நம்ம கீழே வைக்கணும். பழைய பொருட்களை வச்சுட்டு நம்ம அப்படியே மேலேயே போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து மக்கி போயிடும் நமக்கு. அதனால எப்போவுமே பழைய பொருட்களை தனியாக எடுத்து வச்சுட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது. நிறைய மளிகை பொருட்கள் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் போது இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வசதியாக இருக்கும். எந்த விதமான பூச்சித்தொல்லையும் இல்லாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கலாம். பாட்டிலோட கீழ்ப்பகுதி, மேல் பகுதி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சிசர் வச்சு மேல் பகுதியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வளைவாக கட் பண்ணி எடுக்கணும். நல்லா வளைவாக கட் பண்ணி எடுத்துட்டு முதல்ல நம்ம டாப் பகுதியை தனியாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கும்போது நல்ல ஷேப்புக்கு கட் பண்ணி எடுக்கிறது ரொம்ப முக்கியமானது. இப்போ பார்த்தீங்கன்னா அதோட வாய்ப்பகுதியும் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்ட் தான் நமக்கு தேவைப்படும். இந்த பார்ட் மட்டும் தனியாக வச்சுக்கோங்க. கிச்சனில் நாம் வேலை செய்யும்போது பூண்டு, மிளகு, தனியா இது எல்லாமே இந்த மாதிரி தட்டி போட வேண்டியிருக்கும் இல்லைங்களா? இந்த மாதிரி நம்ம தட்டும்போது பாருங்களேன், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தட்டினா கூட இது வெளியே வந்து நல்லா தெரிச்சு போயிடும். அதனால் இதை ஸ்லோவாக நம்ம தட்டிக்கிட்டு இருக்கணும். ஸோ இதுக்காக நம்ம நிறைய டைம் செலவு பண்ண வேண்டியிருக்கும். பாட்டிலில் ஒரு பகுதியை கட் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா? அந்த பகுதியை நம்ம இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம தட்டி எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம வேலை செஞ்சால் கூட அது வெளியே தெரிக்காது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம தட்டி முடிச்சுக்கலாம். 1-2 வெளியே வந்தால் கூட தட்டை விட்டு நமக்கு வெளியே ஓடாது, தட்டுக்குள்ளேயே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தட்டினா கூட அந்த தனியாக வந்து வெளியே ஓடவே இல்லை. உள்ளே நம்ம சீக்கிரமாக தட்டி எடுத்துட்டோம். எதுவுமே வீணாகாமலும் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நாம் இந்த வேலையை செய்யலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். மிளகு தட்டும்போது கூட நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி மிளகு தட்டும்போது நமக்கு மிளகு எல்லாம் வெளியே ஓடாமல் உள்ளேயே வச்சு நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பழைய துணி ஒன்று எடுத்துக்கிறேன். நான் வந்து ஒரு பழைய நைட்டி தான் எடுத்துருக்கிறேன். இந்த நைட்டியில் மேல் பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மேல் பகுதியை மட்டுமே நம்ம கட் பண்ணி எடுக்கணும். கீழ்ப்பகுதியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதியை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். அதே மாதிரி 2 சைட்லேயுமே நமக்கு கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணும்போது நமக்கு வசதியாக இருக்கும். நம்ம வீட்லேயே யூஸ் பண்ணுற மாப் இருக்கு இல்லைங்களா? அந்த மாப்போட கீழ்ப்பகுதி மக்கி போயிருந்துச்சுன்னா அந்த கம்பியை இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இது இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாகவே ஒரு குச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த குச்சியில் இந்த மாதிரி எடுத்து கட்டிக்கோங்க. இது கட்டுறதுக்கு ஒரு நூல் யூஸ் பண்ணாவே போதும். இந்த மாதிரி நூல் வச்சு நம்ம கட்டினாவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை கட்டும்போது இந்த மாதிரி சேர்த்து வச்சு இந்த மாதிரி கட்டினீங்க அப்படின்னா நமக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நூல் வச்சு இந்த மாதிரி கட்டிட்டேன். இப்போ கட்டிட்டு நம்ம பார்க்கலாம் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு நீங்களே பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்ல ஷேப்பாக கிடைக்கும் நமக்கு. இதை நம்ம கட் பண்ண வேண்டியிருக்கும். ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்கிறதையும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. முதல்ல நம்ம இந்த மாதிரி நல்லா கட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு வசதியாக இருக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு சரியாக கட் பண்ண முடியாது. எப்போவுமே இந்த மாதிரி கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி விட்டுருங்க. பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும். அப்படியே நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாப்பு மாதிரியே இருக்கும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற மாப்பு கட்டை இருந்ததுன்னா அந்த கட்டை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணும்போது ரொம்ப வசதியாக இருக்கும். வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும் நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம ஃபுல்லாகவே கட் பண்ணி முடிச்சிட்டோம். இது வந்து பார்க்குறதுக்கு இப்படி இருந்தாலும் வெயிட்லெஸ்ஸாகவே இருக்குது. நம்ம கையில் எடுக்கிறதுக்கு சிரமம் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேன் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி தட்டினாவே போதும். ஃபேனில் இருக்கிற மொத்த அழுக்குமே நமக்கு கீழே வந்துடும். அதே மாதிரி நமக்கு கபோர்டு துடைக்கணும் அப்படின்னா கபோர்டில் கூட இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதால நமக்கு யூஸ் பண்ணும்போது எந்த விதமான சிரமமும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம இந்த மாதிரி கதவு துடைக்கிறதுக்காக, கபோர்டு துடைக்கிறதுக்காக, இல்லை பீரோ துடைக்கிறதுக்காக இது எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதால நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தண்ணி துடைச்சு தான் துடைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஜஸ்ட் இதை வச்சு தட்டினாவே மொத்த அழுக்குமே நமக்கு கீழே வந்துடும். இது நம்ம வீடு துடைக்கிறதுக்கு முன்னாடி இதை ஒரு டைம் செஞ்சோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற மொத்த அழுக்குமே நமக்கு வந்துடும். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சூப்பராக. இப்போ ஃபேன் துடைக்கிறதுக்கு கூட ஜஸ்ட் இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம்.
வீட்டில் இருக்கிற சோஃபா டேபிள் இப்படி எல்லாத்தையுமே நம்ம இதை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பழைய துணியே போதும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணும்போது வசதியாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாம். கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு ஒரே ஒரு மூடிக்கு டெட்டால் ஊற்றிக்கலாங்க. டெட்டால் ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உள்ளே விட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இந்த மாதிரி குலுக்கி எடுத்துக்கோங்க. குலுக்கி எடுத்துட்டு நம்ம வீட்டில் எந்த இடத்துல துடைக்கணுமோ அந்த இடத்துல எல்லாம் அந்த ஓரங்களில் விட்டுருங்க. முதல்ல நம்ம வீடு துடைக்கும் போது கார்னர் பகுதியிலெல்லாம் இந்த மாதிரி தண்ணி விட்டு துடைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த இடத்துல தான் நமக்கு கரப்பான் பூச்சி எல்லாம் அதிகமாக வந்து உட்காரும். கரப்பான் பூச்சி மட்டும் இல்லை, எல்லா விதமான பூச்சிகளுமே வீட்டில் இருக்கிற கார்னரில் தான் வரும். ஸோ எப்போயுமே நம்ம டெட்டால் தெளிக்கும் போது வீட்டில் இருக்க கார்னர்லேயே நம்ம தெளித்து விட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த துணியை இந்த மாதிரி தண்ணியில் நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. நான் வந்து பிளைன் வாட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து நமக்கு நுரை எதுவுமே வராது. வீடு வந்து சிம்பிளாக துடைக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா டெட்டால் மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி துடைச்சி எடுத்துக்கலாம். இல்லை நிறைய அழுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் சோப் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ பிளைன் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ லைட்டாக இந்த மாதிரி தொடச்சாவே போதும், வீட்டில் இருக்கிற மொத்த அழுக்குமே வந்துடும். இதுக்காக நம்ம வந்து மாப்பு வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வீட்டில் இருக்கிற துணியே நமக்கு போதுமானதாக இருக்கும். பழைய துணியை நீங்கள் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா கூட அங்கே சடனாக நம்ம மாப் எதுவும் வாங்க முடியாது. அந்த டைமில் கூட நம்ம இந்த டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணி நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி வைக்க முடியும். ரொம்ப ரொம்ப நம்ம க்ளீன் பண்ண முடியும். அதே சமயத்தில் நமக்கு ஒரே ஒரு நைட்டி போது நம்ம வீட்டில் இருக்கிற மொத்த பொருளையுமே நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். அழுக்கு நல்லாவே போகும். நமக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு சோப் எடுத்துக்கோங்க. எந்த சோப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம துணி சோப்பு கூட இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பாத்திரம் கழுவுறதுக்காக யூஸ் பண்ணுற சோப்பு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா உரசி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம ஆனியன் உரிச்சிட்டோம் இல்லைங்களா, வெங்காயத்தூள் இந்த மாதிரி தனியாக ஒரு பிளேட்டில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி இந்த மாதிரி கொதிக்க விட்டுருங்க. கொதிக்கும் போது நம்ம வெங்காயத்தோல் இருக்குது இல்லைங்களா, அதில் ஒரு பிடிக்கு எடுத்து போட்டுருங்க. ஒரு பிடிக்கு எடுத்து போட்டுட்டு நம்ம சோப்பு நல்லா உரசி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு டீஸ்பூன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுருங்க. நல்லா கொதிக்கும் போது எல்லாமே நமக்கு கலந்து வந்துடும். அதே மாதிரி வெங்காயத்தோல் அதிகமான நெடி இருக்கும். வெங்காயத்தில் இருக்கிற நெடி அதே மாதிரி வெங்காயத்தோல்லையும் இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கவும் விட்டுருங்க. நல்லா கொதிக்கும் போது அந்த வெங்காயத்தில் இருக்கிற நெடி வந்து நல்லா கிடைக்கும் நமக்கு. அப்போ தான் நமக்கு நல்லா வேலை செய்யும். இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து இறக்கி வச்சிடலாம். நல்லா இறக்கி வச்சுட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதை இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க ஒரு பாத்திரத்தில். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த ஸ்ப்ரே பாட்டில் இதை கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. மிச்சத்தை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி எடுத்துட்டு நம்ம வீட்டில் அதிகமாக பூச்சி வர இடங்கள்லாம் இதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. எந்த விதமான பூச்சிகளும் வராது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட்டில் இந்த மாதிரி அடிச்சு விட்டுருங்க. முட்டைகள் இருந்ததுன்னா அழிஞ்சு போயிடும் நமக்கு. அதே மாதிரி அங்கங்கே பள்ளி முட்டைகளும் இருக்குது நமக்கு. பள்ளிகள் அங்கங்கே வந்து உட்கார இடம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட். இந்த மஸ்கிட்டோ நெட்டில் நம்ம இந்த மாதிரி அடிச்சு விட்டோம் அப்படின்னா பூச்சிகளோட சேர்ந்து அதோட முட்டையும் சேர்ந்து அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி டியூப்லைட் இருந்ததுன்னா இதுக்கு பின்னாடி நிறைய பள்ளிகள் இருக்கும். இந்த மாதிரி பள்ளிகளை நம்ம ஒழிச்சு கட்டணும் அப்படின்னா இந்த ஸ்ப்ரேயை இந்த மாதிரி இந்த இடத்துல அடிச்சு விட்டுருங்க. இந்த ஸ்மெல்லுக்கு அது வந்து வரவே வராது. இந்த வெங்காய நெடிக்கு எந்த விதமான பூச்சிகளும் பக்கத்தில் வந்து தொல்லை தராது. அதுக்கப்புறமா பீரோவோட சைடில் இல்லை கட்டிலுக்கடியில் இல்லை இந்த மாதிரி பீரோவோட இடுக்கு வழியில் இந்த மாதிரிலாம் நம்ம அடிச்சு விட்டுருந்தோம் அப்படின்னா எந்த விதமான பூச்சிகளும் அங்கே வந்து உட்காராமல் இருக்கும். பூச்சி தொல்லைக்கு இது ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். இதில் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.